அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். ஒரு 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறதா நீண்ட நாள் வெளியே பேச்சிருந்தா? இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்க்கும். தேங்க்யூ. மற்றபடி 23 ஆல்மோஸ்ட் சிட்டிங் சீட் எல்லாமே சொல்லிட்டாங்க. 16 they want a sitting seat. No. You said which seat you were selected from the 60. Out of 28 you have decided 23. Can you mention the 23 seats, sir? What are you No, we will send, sir. We will send press release. We'll send press release. We have to discuss PEC first. இல்ல அதுல எல்லோரையும் நாங்க ஏற்கனவே கட்சியிலிருந்து கட்சி நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை நீக்கியவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். நாங்க பிஇசி மீட்டிங் இருக்கு, பிரதேச எலெக்ஷன் கமிட்டி, அப்புறம் ஸ்கிரீனிங் கமிட்டி இருக்கலாம். நான் கண்டிப்பா பத்திரிகையாளரிடம் எந்தெந்த தொகுதியை ஒப்புக்கொண்டு இருக்கிறோம், எது பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுவோம். மனநிறைவோடு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் அறிவிப்புலாம் எப்ப வெளியாகும் சார்? வேட்பாளர் அறிவிப்பு ஓரிரு நாளில். ஏமா எல்லாம் சும்மா காங்கிரஸை ஏமாத்தி வெரி ஷார்ட்லி. சென்னையில் துணை இயக்குனர் ஒருவர் மீது சின்னத்திரை நடிகை மோசடி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உண்ட வீட்டிற்கே ரெண்டகம் செய்த குற்றச்சாட்டில் நடந்தது என்ன? ரொம்ப பெருமையா இருக்குல்ல, இந்த காலத்துலயும் இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிதாங்க நம்ம நம்ப கூடாது. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. நான் ரொம்ப அடிமட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒருத்தனுக்கு நான் உதவி 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறதா நீண்ட நாள் வெளியே பேச்சிருந்தா? இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்க்கும். தேங்க்யூ. மற்றபடி ஒரு முடிவு காணும். ஒரு 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறதா நீண்ட நாள் வெளியே பேச்சிருந்தா? இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம். தென்காசி, விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால், கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதற்கு காரணங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு ஈஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி, அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். ஒரு 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறதா நீண்ட நாள் வெளியே பேச்சிருந்தா? இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்க்கும். தென்காசி, விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால்,
கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. அதற்கு காரணங்களை நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு ஈஸ்ட் ஏற்கனவே நாங்கள் நின்ற தொகுதி, அதை மீண்டும் பெற்றிருக்கிறோம். ஓகே, 28ல் 23 அடையாளம் கொண்டிருக்கிறோம். 5 தொகுதிகள் மீண்டும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காணும். ஒரு 6 தொகுதிகளில் உடன்பாடு எட்டப்படுறதா நீண்ட நேரம் வெளியே பேச்சிருந்தா? இல்ல 5 தொகுதிகளில் நாங்கள் மீண்டும் பேசுவோம். குறிப்பாக கன்னியாகுமரியில் நாங்கள் 3 தொகுதிகளை போட்டியிடுகிறோம். அதில் ஒன்று கேட்கிறார்கள், அது எங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசியிருக்கிறார்கள். ஏன்னா எங்களுடைய சிட்டிங் சீட் அது கொடுப்பது கடினம். 3 ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கிறது எங்களுடைய வேட்பாளருக்கு. அதை முதலமைச்சரிடம் பேசி ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனை தீர்க்கும். தென்காசி, விருத்தாச்சலம் தவிர 16 தொகுதிகளை மீண்டும் நாங்கள் திரும்ப பெற்றிருக்கிறோம். தோழமை கட்சி கேட்டுக்கொண்டதனால், கூட்டணி கட்சிகள் சில பேரை நிறுத்துவதால் 2 தொகுதிகளை அவர்களால் கொடுக்க இயலவில்லை. போட்டியிட்ட கடந்த முறை 25 ஏறக்குறைய 2 தவிர எல்லாத்தையும் வாங்கியிருக்கோம். எந்த 2 தொகுதி Tomorrow will be the screening committee. 2 தொகுதி எந்த தொகுதி We have a பிரச்சனை? PEC meeting where we will be discussing this. Then we'll. அவங்க கேட்டிருக்காங்க, நாங்க இப்ப பிசில வச்சு நாங்க சொல்லுவோம். ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன பிரச்சனை? ஸ்ரீவைகுண்டத்துல சில பிரச்சனை இருக்கு. அங்க வேட்பாளர் அங்க போட்டியிட சில சங்கடங்கள் இருக்கு. நாங்க இப்ப அகில இந்திய தலைமையிடம் பேசிட்டு இருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சரிடம் இந்த ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி பேச போறோம். அதுல ஒரு இளைஞர், ஒரு மைனாரிட்டி, ஒரு கிறித்துவ சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறார். ஒரு இளைஞருக்கு கொடுத்தோம் அந்த வாய்ப்பை. தலைவர் ராகுல் காந்தியுடைய இந்தியன் யூத் காங்கிரஸில் பணியாற்றியவர். ஆகவே அதை மாண்புமிகு முதலமைச்சரிடம் பேசி அதற்கு தீர்வு காணுவோம். பிரச்சனை இருக்கிறது. தென்காசி விருத்தாச்சலத்தை கேட்கிறார்கள். நாங்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசி அதை தீர்வு காணும். ஓகே, தேங்க்யூ. திமுக சிட்டிங் எம்எல்ஏ கேட்கறாங்க.